வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லிக்கு தொட்டுக்க போகிற இட்லி சாம்பார். இது வந்து இட்லிக்கு தொட்டுக்கிட்டா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1.5 கப் துவரம் பருப்பு, அது கூடவே வந்து 1/2 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க. அப்புறம் அது கூடவே வந்துட்டு 2 ஆனியன், அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இருக்குது. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குக்கரில் வந்து எடுத்து வேக வச்சுக்கணுங்க ஒரு 8 விசிலுக்கு. பாருங்க, ஆவி பறக்க பறக்க பருப்பு நல்லா குழஞ்சிருச்சுங்க. இதை வந்து நம்ம இப்போது ஒரு வானலியில் போட்டு கடுகு பருப்புலாம் தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெயை வந்துட்டு ஊற்றிட்டு இப்போ வந்துட்டு கடுகுலாம் போட போகிறோங்க. கடுகுலாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பை வந்து கொட்டிக்க போகிறோம். பருப்பை கடுகை போடுறேன். நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு போடணுங்க. போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டுக்கணுங்க. பெருங்காயம் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் பெருங்காயத்தை வந்துட்டு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை இருக்கிற பருப்பை அப்படியே கொட்ட போறோம். வந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இதோ நம்மளோட ரொம்ப அருமையான ரொம்ப சுவையான இட்லி சாம்பார் ரெடிங்க. இதோட இட்லியோட சாம்பாரை தொட்டு ருசிச்சு சாப்பிட வேண்டியதுதான். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.